ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து தளபதி விஜய் மேலே வைக்கிற விமர்சனங்கள் நேற்று முதல் சுற்றுப்பயணத்தில் பதிலடி கொடுத்துட்டாரு. என்னென்னா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் 6 மணிக்கு மேலே வெளியவே போக மாட்டார், வண்டி ஓடான்னு சொன்னாங்க. 6 மணிக்கு மேலே தாண்டி நள்ளியில் 12 மணி வரைக்கும் பெரம்பலூர் வரைக்கும் போயிருக்காரு. அதுக்கும் பதிலடி கொடுத்துட்டாரு. அது இல்லாமல் இது வந்து ரசிகர் கூட்டம் எல்லாம் பார்க்கத்தான் செய்வாங்க. ஆனால் உண்மையில் நள்ளியில் 12 மணி வரைக்கும் எந்த நடிகை பார்க்க யாருங்க வருவா? இது வந்து மக்களை ஒரு தன்னெழுச்சி கூட்டம். தளபதி விஜய் பார்க்குறத விட அவருடைய பேச்சை கேட்கணும், என்ன பேச போகிறாரு, என்ன பாயிண்ட் வைக்க போகிறாரு கேட்கக்காண்டி 12 மணி வரைக்கும் கூட்டம் முடிச்சு. ஆனால் பெரம்பலூரில் பிரச்சாரம் பண்ணலை, அந்த கூட்டம் கேன்சல் ஆகிடுச்சு. இன்னொரு நாள் பெரம்பலூருக்கு வளைஞ்சு தளபதி விஜய் அறிக்கை கொடுத்துட்டாரு. அதுவும் இல்லாமல் பனையூர் விட்டு வெளியே வரமாட்டார், பனையூரில் அரசியல் பண்ணியிருக்காரு, வெளியே வரமாட்டார் அப்படின்னு நாங்கள் அப்போவே சொன்னோம்ல, பனையூர் விட்டு வெளியே வந்தோம்னா இந்தளவுக்கு கூட்டம் கூடும். ஆனால் யாருமே நம்பலை. நேற்று இந்த கூட்டத்தை பார்த்து அவங்களே மகிழ்ந்துருப்பாங்க. இந்த மனுஷனை இனிமேல் பனையூர் விட்டு வெளியே வரவேணான்னு சொல்லுங்க அப்படின்னு இன்னும் புலம்பியிருப்பாங்க. இனிமேல் நம்ம வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்க கூடாது இன்னும் நினச்சிருப்பாங்க. ஆனால் இத்தனைக்கு தளபதி விஜய் நேற்று ஒரே முதல் சுற்றுப்பயணத்தில் பதிலடி கொடுத்துட்டாரு. யாருமே எதிர்பார்க்கல, தளபதி விஜய் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு கூட்டம் கூடும்னு. மாநாட்டை தாண்டி வேற லெவல், அதாவது எம்ஜிஆர் அப்புறம் தளபதி விஜய்க்கு தான் இந்தளவுக்கு கூட்டம். அதில் ஒரு சில பேர் ஃபீலிங்கோடு சொன்னாங்க, ஃபீலிங்கோட போனாங்க ஏமாற்றத்தோட. ஒரு நடிகரை பார்க்க ஃபீலிங் வர விட ஒரு அண்ணனா நம்மளை பார்க்காம போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் நிறைய காரணம் பார்க்க முடிஞ்சது. ஸோ கூடிசீக்கிரம் தளபதி விஜய் பெரம்பலூரில் மீட் பண்ணுவாங்க. எந்த வித மாற்றமும் இல்லை. தளபதி விஜய்க்கு கூடுற கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம், காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் இல்லை. ஒரு மாற்றத்தை நோக்கி தயாராகிட்டான் மக்கள். கண்டிப்பாக தளபதி விஜய் தான் அடுத்த முதல்வர்.